சிரிக்கிறா எடுக்கிற எப்படி போட்டுக்கிறான் 50 வருது இருச்சின்னா அதுவும் தர மாட்டாங்க. பைத்தியமா இது என்னடா மொழி? என்னப்பா பேசுது? அவரால் ஆகாது வா. புஷ்கியாவா ஏலா ஆரிஜா மினிஜி போதுமா சமாளிச்சு போடுறியா? எங்க மாமா கூப்பிடுறாங்க. மாமா கை விட்டுருவாருல முட்டை எங்க கை விடுற? பேர்பட்ட அழகி பேரழகி. என் பேரா? என் பேரே கேக்குறியா? ஆமா ஆமா என் பேருதான் பேரண்ட கண்ணி. பேரண்ட கண்ணி. என் பேர் நான் பேரண்ட கண்ணி. சரி நீ அந்த கருவ குறுக்கு குறுக்கு பேசுறான். வாஜாமிங்க தாங்கள் பெற்றெடுத்த தாய் தந்தை இவ்வளவு அழகா பேசிருக்கிறாங்க. கரவா மட்டும் சரி ஐயா சரி ஐயா. எங்களை இது என்னால இது குடி. இது கேக்குறேன். இது மாங்கல்யம். தாலியா? தாலி. என் புருஷன் கட்டி இந்த தாலி இதுதான் எங்க வீட்டுக்காரரு வாங்கிட்டு வந்துருக்கேன். எங்க வீட்டுக்காரரு கட்டின தாலி இது. அதுவும் வீட்டுக்காரராதான். என் கள்ள புருஷன். இருந்தாலும் என் பெயரோ பேருண்ட கண்ணி. அப்படி நான் பேருண்ட கண்ணியாக இருந்த பொழுதிலும் இருந்தாலும் இந்த 8வது வனத்துல இந்த கெண்ட பேருண்ட வனத்துல என்னை மாலை இட்டு இங்க குடி வச்சிருக்கிறாரே எங்க வீட்டுக்காரரு. கல்யாணம் பண்ணியா? அவர் யாரு? நானே இவ்வளவு அழகா இருக்கிறேன்னா என் வீட்டுக்காரரு மன்மத கேள்விப்பட்டிருக்கிறியா? உலகத்திலேயே மன்மதனுக்கு தான் எத்தனை அழகு? 32 அழகு. எங்க வீட்டுக்காரருக்கு 37 அழகு. 7.5. ஆமா. அப்பேர் பட்டவர் அவர் யாரு? உனக்கு எத்தனை அழகாயா இருக்கும்? என் வீட்டுக்காரு அவர் பகுரு 6. சரி இந்த தாலியை என் கழுத்துல கட்டினாரே அவருதான் இந்த 8வது வனத்திற்கு சொந்தக்காரராக விளங்கக்கூடிய கெண்ட பேருண்டர். பேருண்டன். சரி அவர் என்னை மாலையிட்டார். மாலையிட்டு நாங்க 2 பேரும் சுகமா வாழ்றோம். சரி இருந்தாலும் இங்க பாரு, எனக்கு பசி எடுத்துச்சுன்னா நான் என்னென்ன சாப்பிடுவேன்? என்னென்ன சாப்பிடுவேன்? நான் என்னெல்லாம் சாப்பிடுவேன் தெரியுமா? என்ன சாமி சாப்பிடுற?
ஆகாரம் நாங்க என்னென்ன சாப்பிடுவோம் அந்த வனத்துல? சாப்பிடுவேன். பண்ணி ஒரு 10 சாப்பிடுவோம். அடேங்காயாளப்பால். யானையில ஒரு 8 சாப்பிடுவோம். 8 யானை. ஆமா. குதிரையில ஒரு 12 திம்போம். ஒவ்வொருமா. ஆமா. அடே ஆயா. குதிரையில 12. சிங்கம், புலி, காண்டாமிருகம், இப்படி வனத்தில் வாழக்கூடிய மிருகங்களை எல்லாம் என் கணவர் வேட்டையாடி வருவார். அதையெல்லாம் அப்படி வட்ட பாறை மேல போட்டு ஓலக்கட்டையை பத்த வச்சு பட்டும் படாம அந்த முடி மட்டும் பொசுக்கினா போதும். ஒரு கருக்கு. ஆமா. அப்படியே கறிக்கு எல்லாம் பிச்சு அப்படியே மாரக்கா மாரக்கா மாரக்கான்னு மென்னு திம்போம். மாரக்கா செத்து. ஏய் மறுக்கு மறுக்குன்னு எல்லாம் மென்னு தின்னுபிட்டு தண்ணி தாவ எடுக்கும். எங்க போவோம்? நேரா குளத்துக்கு போவோம். ஆமா. அந்த குளம் தெளிவா இருந்துச்சுன்னா எனக்கு பிடிக்காது. காலை விடுவேன். ஆமா. ஒரு ஒரு ஆட்டு ஆட்டுவேன். ஒரு உழப்பு. ஆமா. அப்ப என்ன ஆகும்? தவளை, மீன், கீனு அதெல்லாம் எல்லாம் கலந்துருக்கும்ல. என் மூக்க ஒரு மூக்க அடைச்சுக்குவேன். ஒரு மூக்க மறுமூக்க குளத்துக்குள்ள விட்டு ஒரே உறிஞ்சுதான் எல்லாம் குடிச்சிருவேன். சரி ஆயா. இருந்தாலும் எனக்கு காலையில எந்திரிச்சண்டி எனக்கு புக்காரா புக்காரா சின்ன குட்டி பூக்காரா வரே கொல்லலே. அரே இட்லி கர்ப்பா தோசை கர்ப்பா குழந்தைங்களே குழந்தை கொடுக்கறப்பா. தோசை வேணுமா? படா கருப்பா படா கருப்பா கொல்லக்காரனா தோசை வேணுமா? இருந்த கொஞ்சம் ஊத்தி கொடுனா. அரே புக்காரா சின்ன குட்டி. இந்த மாடு இருக்கிறதுக்கு சிந்து மாடு எடுத்தா 32 லிட்டர் கறக்கண்டாரு. எனக்கு பசிக்குது பசிக்குது. என் கூட்டுக்காரன் சொல்லி வேட்டையாடி வர சொல்லணும். என் கணவரை காண வேண்டும். புறப்பட போகலாம். சாமி மன்னா நாளைக்கு வாங்கி தரட்டா. உனக்கும் சம்பளமா? ஆமா. எடா சொல்லிட்டு 9 மணிக்கு கத்திட்டு இருந்தா எனக்கு 5:30 மணிக்கு புளிச்சு வேஷம் போட்டு வர. நீ வாத்தியார் கூட கொஞ்சம் நேரமா வந்துட்டாரு. என்னைக்கு ஏமாத்திங்கிறாரு நேரமா வந்துருச்சு புளிச்சு. நீ இப்ப வர வேஷம் போட்டுக்கிட்டு அவர் வேஷத்தை நான் எடுத்துக்கிட்டா. சரி ரைட்டு. அப்படி இருந்தாலும் யாரு? என்னுடைய பேர் என்ன? ஆமா. தன்னில் வாழும் வாஜாமி மணி 10 ஆயிருச்சு. என்னுடைய பேராமம் என்ன? ஆமா சாமி. கருத்த மேனி, பெருத்த உடல், அகண்ட மார்பு, அகண்ட மார்பு. என்னுடைய பேர் என்ன? கண்ட பேருண்டே.
பேருண்டனாக இருந்தாலும் என் மனைவியை பாத்தியா ஏன் பண்ணிட்டியா ராஜா உன்னை காணதான் சொட்டக்காடா தொலைவிட்டு இருக்கிறான் என்னடா சொல்றேன் புறப்படுங்க போலாம் இப்பொழுது என்னுடைய மனைவியை சந்திக்க வேண்டும் புறப்படுங்க வணக்கம் கும்பலுங்க எனக்கு பசிக்குது ஏதோ ஒரு கூதி பசிக்குது எவ்வளவு சாப்பிட்டாலும் பசி அடங்கறதே இல்ல அடங்கவே மாட்டேங்குது காலையில எந்திரிச்சதும் பேல்றதுக்கு முன்னாடியே பசி வந்துருச்சு அப்படியா எங்க பசி அடங்கறதுக்கு சூப்பரான ஒரு ஐடியா இருக்கு நாங்க தாத்தஞ்சி நீ ஓம்ப சொல்லு இப்பொழுது என்று சென்று அனகத்திற்கு சென்று சின்னாய் சிங்கம் கிளி கரடி இதெல்லாம் கொண்டு வந்து உனக்கு தருகிறேன் ஒரே ஒரு காட்டு எருமை புடிச்சிட்டு வாங்க அப்படியா ஆகட்டும் பால் குடிக்கிறா காட்டு எறும்பு இல்லடா காட்டு எருமை காண்டாமிருகம் பால் கறந்து குடிக்கிறதுக்குடா கண்ணே போயிட்டு வாங்க இப்பொழுதே புறப்பட்டு வருகிறேன் ஆகட்டும் சென்று பாருங்கள் அப்படி போடுதல்ல சாமி யாரு அது என்ன தெரியலங்க ஏதோ பேசாசாட்டு இருக்குது அவர் இருக்கிறாருல்ல அவர்கிட்ட என் கல் கோட்டைக்குது நல்லா குழு குழுன்னு இருக்குமாடா அதுக்குள்ள வந்துட்டு இந்த அம்மா கூட கொஞ்ச நேரம் ஒரு அம்மா போற பக்கமெல்லாம் இந்த பூஜை எதிராலையும் வெல்வதற்காக அந்த ஈசனை பார்க்க போறேன் ஈசனை பார்க்க பகையாலையும் வெல்வதற்காக நான் பரமனை பார்க்க போறேம்மா டேய் கோமாளி என் குத்து மூளை குறுங்குறுங்குது பாவம் பாவம் உண்டு ஆமா இங்க பார் சங்கமரே உன்னை அன்பாக அழைத்து பார்க்கிறேன் வர மறுக்கிற வர முடியுமா முடியாதா என்ன அதிகாரம் பண்ற இப்ப என் கல்கோட்டைக்குள்ள வர முடியுமா முடியாதா மறுத்தா பேருண்ட ராட்சசி
ஏண்டி அடிச்சு விட்டாண்டி. என்ன பண்ணணும்? இங்க பாரு, அந்த சாமியார் பையனை நான் படுக்கிறதுக்கு கூப்பிட்டேன். அவன் வரல என்னட்டான். அவனை இந்த வனத்தை விட்டு தாண்டி போக விடக்கூடாது. அதனால அந்த கத்தி எடுத்துட்டு வாங்க. வந்துட்டியா? என் வலையெல்லாம் ஓட முன்னேறு ஓட்டாத. இங்க 2 கீரல் போடு. இங்க 2 கீரல் போடு. இதுக்கு என்ன வந்துருவா வாங்கிட்டு இவ்வளவு நேரம் வெள்ள பெஞ்சு விட்டு டேய் முளையெல்லாம் கிழிச்சு விட்டேன். இப்ப பாரு, வேட்டைக்கு போன எங்க வீட்டுக்காரரு வரத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. இப்ப நான் பண்ற ஆக்ஷன்ல எங்க வீட்டுக்காரன் அந்த சங்கம பையனை என்ன பண்றான்னு பாரு. ஆமா பாக்கல என்ன பண்ணுவேன். ஆமா சேர்ல பாரு. என்னன்னு தெரியலையே. நம்மள எதிர்நோக்கி பொண்டாட்டி என்னமோ உள்ளவங்கிட்டே அனுப்புறா. வாங்க போய் அடிக்கண்ண பெண்ணே தூக்கம் என்ன கொண்டு வந்த மிருகமெல்லாம் குழப்பனே அடிக்கண்ண கண்ணே தூக்கம் என்ன என் பேருண்ட கண்ணி அடின கொண்டு வந்த என்னடி என்ன காட்சி வண்ணங்கட்டு போன பையா என்ன ஏண்டா எழுப்புற வலிய
படும்பாவி சண்டாள நீ வேட்டைக்கு போறேன்னுட்டு இந்த கல்கோட்டைய தடத்துல கட்டி இப்ப வரவளா என்ன தூக்கி போட்டு நின்றுட்டு வராது சொல்றேன். நீ வேட்டைக்கு போடல வேட்டைக்கு போடல ஒரு சாமியார் பையன் வந்தான். சாமியாரு வந்தானா? சரி, நான் உள்ளே தான் இருந்த, நான் கோட்டை கதவு திறக்கவே இல்ல. நீ பத்தினி இருந்திருப்ப. அந்த கோட்டை கதவு ஓட்டுறது இல்ல, ஆமா, அதுல ஆறா இருக்குன்னு எட்டி பார்த்தேன். பாத்திருப்ப. வெளிய இருந்து எனக்கு சுங்கானுக்கு கொஞ்சம் நெருப்பு கொடுங்க தாயேன்னு ஃபர்ஸ்ட் கேட்டான். சரி, நானும் சரி சாமியாரு பாவமாக்குதுன்னு சுங்கானுக்கு கொஞ்சமா நெருப்பு அந்த ஓட்டையில தான் கொடுத்தேன். கொடுத்திருப்ப. ஓட்டையில அப்படி என் கைய நீட்டி சுங்கானுக்கு நெருப்பு கொடுத்தல, அப்ப என் கைய புடிச்சு இழுத்து கோட்டைக்குள்ளேயே அமைச்சு என்னை கெடுத்துட்டான். ஒரு பத்தினி என் கற்பு போயிருச்சு. கெடுத்துட்டானா? நான் செய்யாத வேலையை அவன் செஞ்சுட்டான். எனக்கு இந்த ஊரான ஊருக்குள்ள கெடுத்துட்டான்னு சொல்றியே, அவன் எங்கடி? அவன் என்ன பாப்பாரும் யாரும் இல்ல. எவ்வளவு தூரம் போயிருப்பான் அவன்? இப்படியே வடக்கு பக்கமா நேரம் ஒரு காதவழி போயிருப்பான். ஒரு காதவழி. எனக்கு ஒரே எட்டு. உனக்கு என்ன வேணும்? அவன் தலை ஆமா, அவன் தலையை கொண்டுட்டு வந்து நம்ம கல்கோட்டை வாசல் இருக்குது இல்ல, அந்த வாசப்படியில தொங்க விட்டீங்கன்னா நான் வெளியே போகும்போது ஒரு கொட்டு, இப்படி உள்ள வரும்போது ஒரு கொட்டு, அவனை கொட்டியே நான் வஞ்சம் இருக்கணும். இதுதான் உனக்கு ஆசை? அவன் தலை வேணும். தலையோட வரை எதிர்காத்திரு. பாப்பா சகல சொல்லிவிட்டான். என்ன சம்பளமா? அவன் யாரு? சகல வாப்பா தம்பி, வாடா வா. பேரண்டா, நீ தவறான வழியில வந்திருக்கிற. என்ன விஷயம்? ஏண்டா சுங்கானுக்கு நெருப்பு கேட்டு என் மனைவி பத்தினி பதிவிரத, ஏண்டா அவளை கெடுத்து விட்டு வந்துட்டியே, நீ ஒரு மனைவிதான். என் தாயார கட்டாதுண்டு என் தாயை பார்த்ததுண்டு. நான் தகாத பேசல, நீ சொந்த புத்தியில வரல, பொம்பளை பேச்சு கேட்டு வந்திருக்கிற. பெண் பேச்ச கேட்காத பேரண்டா. பெண்ணால கெட்டவர்கள் பூலோகத்துல கோடான கோடி, ஆனா ஆனால கெட்டவர்கள் அன்றுமில்லை இன்றுமில்லை. போயிரு. இப்படிதான் இந்த சாமியாருக்கு வேஷம் போட்டுக்கிறது. ஆமா, இப்படி பொய்ய பேசிட்டு தெரியுது. ஆமாங்க. ஏண்டா என்னுடைய மனைவி பத்தினி ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டா, ஆனா உன் தலையை எடுக்காம நான் விட மாட்டேன். பெண்ணால கட்டாருன்னு சொல்றியே, அப்படி
பெண்ணால கெட்டாங்கன்னு சொல்றியே யாரு? இந்திரன் கெட்டான் பெண்ணால, சந்திரன் கெட்டான் பெண்ணால, சீதை என்று பெண் பிறந்தா, தென்னு இளங்கலிச்சு, கண்ணகி பெண் பிறந்தா, சட்ட மதுரை இருந்துச்சு. இப்படி சொல்லி கொண்டே போலாம். பெண்ணால கெட்டவர்கள் பூலோகத்துல கோடான கோடி. வேண்டாம் பேரண்டா. நீ 1000 வார்த்தையை எடுத்து உரைத்தாலும் எனக்கு புரியவே புரியாது. உன்னுடைய தலையை நான் எடுக்காம போக மாட்டேன். அப்படியா? எங்க வீட்டுக்காரரு அவரு வரதுக்கு முன்னாடியே அந்த தங்கமன் தலையை அனுப்பி வச்சுட்டாரு மத்தானக்காரர். இந்த தலையை நான் வாசப்படியில கட்டி கொலை மூடு, அதாவது என் கல்கோட்டை வாசப்படிக்குது பாரு, அந்த வாசப்படியிலேயே அந்த கல்கோட்டை மண்டபத்து வாசப்படியில கட்டி போமோது கொட்டுவேன், வரும்போது கொட்டுவேன். அந்த சங்கம புண்ட வாய என்கிட்ட வரமாட்டேனான்ல, இன்னைக்கு அவன் தலையை கட்டி என்னென்ன பாடுபடுத்துறோம் பாரு பாரு. வீட்டுக்காரரு தலையாச்சு. ஐயோ ஆண்டவா, கடவுளே, சங்கமரே, நீங்கள் தான் எப்படியாவது என் கணவருக்கு உயிர் கொடுக்க வேண்டும். ஒரு ஆண் இல்லாத இந்த வனத்துல வாழ்க்கை செய்ய முடியாது. முடியாது ஐயா. தவறுகள் செய்துட்ட, ஏதோ அறியாத புத்தியினால் தவறு செய்து விட்டேன். சரிய மன்னித்து என் கணவருக்கு உயிர் கொடுங்கள். உன் கணவனோட உயிர் எவ்வளவு போனாலும் தெய்வலோகம் போய்தான் திரும்பி. அதனால என் தந்தையாய் இந்த இடத்துல சொல்லி உன் கணவன் உயிரை மீட்டு தருகிறேன். அந்த தங்கம சாமியார் மேல எந்த தப்பு இல்ல, கோவப்படாதீங்க. நீங்க இல்லாத நேரத்துல எனக்கு கொஞ்சம் இருந்துச்சா? என்னடி சொல்ற? நான் தான் அவரை படுக்கிறதுக்கு கூப்பிட்டேன். பஞ்சமா பாதகி மெதுவா மலுக்கு ஏதோ அறியாமல் தவறு செஞ்சுட்டேன். பாருங்க, அவரும் அதாவது கைலங்கிரி நோக்கி கடோரமான தவறு செய்ய போறாரா? நம்மளுக்கு இத்தனை வருஷமா புத்திரன் தானே இல்ல, நமக்கு ஒரு வரவாங்கிட்டு வர சொல்றாங்க. அப்படியா? ஆகட்டும் சாமி, அதை மன்னித்து விடுங்கள். இதோ பாருங்கள், நானும் என் கணவரும் திருமணம் செய்து எத்தனையோ ஆண்டு காலங்கள் ஆகிவிட்டது. இன்னும் எங்களுக்கு புத்திர சந்தானம் இல்லை. அது மட்டுமல்ல, காலையிலிருந்து மாலை வரை எவ்வளவு சாப்பிட்டாலும் எங்களுக்கு பசியே தீர மாட்டேங்குது. ஓய், உனக்கு தான் ஊட்டி விடுவோம். மத புத்திர சந்தானமும் சாப்பிட்டா பசி அடங்குற மாதிரி வரங்களும் நிச்சயம் வாங்கி வர்றோமா? நாங்க போயிட்டு என் கணவர் இல்லாத நேரத்துல வரீங்களா? பரமேஸ்வரா,
பாலாலா விஜாக உனக்கு கேஜிவனே உனக்கு பாலாலா விஜாக உனக்கு ஐயா பாலாலா விஜாக உனக்கு கேஜிவனே உனக்கு பாலாலா விஜாக உனக்கு ஐயா கற்பூர தீபம் உனக்கு கேசிவனே உனக்கு கற்பூர தீபம் உனக்கு ஐயா கற்பூர தீபம் உனக்கு ஐயா கற்பூர தீபம் உனக்கு ஐயா வரமா அனிதா வரமா எனக்கு ஐயா நெய்யால விஜாக உனக்கு கேஜிவனே உனக்கு நெய்யால விஜாக உனக்கு ஓ நம சிவாயா பரமேஸ்வரா கிரீலகண்டா ஓ நம சிவாய ஊடகத்தில் ஒரு நரமாயனை செய்யக்கூடிய தவமாகப்பட்டது அப்படி தெரிகிறது. அப்படியா விஷயம்? கடுமையான தவம். அப்படியா? ராஜாவை கூப்பிடுங்க. மூணாவது நடமாடுகிறாய் அத்துமே. அத்துமே நீ தவக்கம் பத்தா உலவாசப்படியே நின்று தவத்தை கேட்டான். ஆமா. அதனால கரையான் கூட்டங்கள் அனைவரும் கேட்டு தவக்கம் பத்தை அறிந்து தரையிலே சாய்ந்து அவனுடைய தனத்தை கிடைத்து வாருங்கள். அந்த நரம் மாநிலம் செய்யக்கூடிய தவமாகப்பட்டது அத்தனை சோலை விட்டு எரியுது. கிட்ட போக முடியல சாமி. உன் பேச்ச கேட்டு மாம்பழமாட்டு அந்த மூஞ்சி பிடிக்காரேன்னு போயிட்டு. அப்படியா? போய் வந்தா ஊந்துக்கிறோம்.
வாயு பகவான் தன் காற்றால் அடிக்க வர்ண பகவான் மழை பொழிய ஏழடியில் சேர்ந்த பேரடியாக அர்ஜுனேஸ்வரன் மீது இறங்கி அவனுடைய தவத்தை கலைத்து வந்த விவரம் தவத்தை கலைக்க சொல்லி வந்தாய். உன்னை விடமாட்டை. ஏன்னா இதுமே அர்ஜுனான்னு பேரை சொன்னா நீ 1000 காத வழி போகணும். ஆமா பேசுறதுக்கு இல்ல சாமி 2000 காத வழி போறேன். அப்படியா? பேரை கேட்டா 2000 காத. அது மட்டுமல்ல, உன் தங்கையாகிய மின்னல் ஒளி எனக்கு கல்யாணம் செய்து தரணும். அது மட்டும் வேலையாகாது. ஏன் அஞ்சூர்ல தாவா கொடுக்கலான்னு நான் செவச்சவன் பழச்சு வச்சுக்கிறேன். உனக்கா போய் கொடுப்பேன் இந்த தாத்து பையனுக்கு. துண்டை கொஞ்சம் தூக்கி பிடிச்சு போடுவேன். சரி வச்சுட்டு தான் பொழைச்சிட்டு போ. சரி, இதுக்கு யாரு சாட்சி? இந்த ஆறுகிறாங்கல்ல வளத்துல தங்க முழு தான் இருக்குது. இந்த சங்கம் உள்ளதான் சாட்சி. ஆமா உன்னை விடுறேன், போய் பொழைச்சிக்க. சரி விடுச்சாமி, நீ அப்படித்தான் வச்சு போல. யார என் தங்கிச்சா பரவாயில்ல. உன் பேட்டை கேட்டு போல முன்னாடி செத்துருப்பாய். என்ன சமாச்சாரம்? ஒன்றை கூட எரிக்க முடிஞ்சுக்கிட்டாப்புல. என் தங்கச்சியே சமதம் எடுத்துட்டு வந்ததான் மிச்சம். நான் என்ன வேலைக்கு அனுப்புறேன், நீ தான் வேலை பண்ணிட்டு வேலை கேட்டா நான் செத்துருப்பேன். அப்படியா? ஆமா ஜாமி, சம்பந்தம் பேசிக்கிட்டாங்க. உயிர் போகுதா? அப்படியா? உத்தமம். சரி, சிவபெருமான் வேடர் கூட்ட தலைவனாகவும் பார்வதியோ வேடர் கூட்டத்துக்கெல்லாம் தலைவியாகவும் வேடவர் விநாயகர் இருவர்களோ சிறு வேடர்களாகவும் தேவகணங்கள் அனைவர்களும் வேடர் கூட்டமாகவும் 4 வேதங்களையும் வளையலாகவும் சாஸ்திரங்கள் 6 நாய்களாகவும் செய்து இப்பொழுது வனத்துக்கு வேட்டையாட புறப்பட்டிருக்கோம். கையிலில் இருந்து நாம வேட கூட்ட தலைவியாக வரக்கூடிய காரணம் என்ன? ஏன் தெரியுமா? என்ன காரணம்? உலகத்துல பிறந்த நரமானிட அர்ஜுனன் அத்துமீறி முதல் வாசப்படியில கம்பத்தை நிறுத்தி அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதனால அவன் தவத்தை பரிசோதிப்பதற்காக கரையான் கூட்டத்தோட போய் தவத்தை கலைக்க முடியல. இடி பகவான் போனான், அவன் தவத்தை கலைக்க முடியல. அதனால அவன் தவ வலிமை எவ்வாறு இருக்கிறது அப்படி என்பதை பரிசோதிக்க வேண்டும். அதுக்காக தான். அது மட்டுமல்ல, அர்ஜுனனுக்கு கைலங்கிரியில ஒரு ஆபத்தும் காத்திருக்கிறது. என்ன ஆபத்து? என்ன ஆபத்து தெரியுமா? அர்ஜுனன் கைலங்கிரியில நவம் செய்யக்கூடிய விதத்தான் திரிலோக சஞ்சாரி நாரதன் அறிந்தார். அந்த நாரதன் என்ன செஞ்சான்? அஸ்தாபுரத்துல துரியோதன கிட்ட இந்த விஷயத்தை சொல்றான். துரியோதனா, உன் எதிரி சிவனை கோரி தவம் செய்யறான். அவன் வரவாங்கிட்டா எதிரியினுடைய பலம்
இன்னும் மென்மேலும் கூடும். ஆமா, அப்படி என்று நாரதன் சொல்ல, சரி. அப்போ துரியோதனன் என்ன செஞ்சான்? தன் சிநேகிதனாகிய மூகாசுரனை வரவழைச்சு அர்ஜுனனை கைலங்கிரியிலே மடிச்சிரு அப்படின்னு உத்தரவு போட்டான். அதனால அந்த மூகாசுரன் இப்ப பன்றி வடிவமா வந்துட்டு இருக்கான் அர்ஜுன கொல்ல. அதனால எப்படி வர்றான்? 40 கஜம் அகலம் 80 கஜம் நீளம் பெரிய ஒரு பண்ணியா தன் உருவத்தை மாத்தி அர்ஜுனனை மடிக்கணும்னு வந்துகிட்டு இருக்கான். பேரை எரிச்சலு. ஆமா, அதனால அர்ஜுனுக்கு வந்த ஆபத்தையும் காப்பாற்றணும். அவனுடைய தவ வலிமை எவ்வாறு இருக்கிறது என்பதையும் பரிசோதிக்கணும். அதுக்காக தான் வேடர் கூட்டமா புறப்பட்டிருக்கோம். வா போலாம். இந்த பள்ளியாகப்பட்டது வர்ற வேகத்தை பார்த்தா நம்ம கம்பத்தை சாய்த்து நம்ம தவத்தை குலைத்து விடும் போல் தெரிகிறது. இந்த பண்ணியை விடக்கூடாது. பண்ணியை இப்போ விட்டோம்னா அர்ஜுனனை மடிச்சிடும். அதனால ஆசிரத்தை போட்டு சீக்கிரம் பானை போடுங்க. போடுங்க. எப்படி இத்த பெரிய வண்டியை கோணா ஒரே அடியில சாட்சி விட்டுற பத்தியா? எவ்வளவு அகலம், எவ்வளவு நீளம்? 40 கஜம் அகலம், 80 கஜம் நீளம். பரவாயில்ல, நீ ஆளு விரைச்சு விடுதாலும் ஒரே அடியில சாச்சு விட்டீங்க. ரெண்டாவது அடி வேணுமா? ஏங்க நீ அடிச்சு விட்டீங்க, உனக்கு முன்ன எவனை அடிச்சு விட்டான்? அது யாரவ? வாய கஞ்சர போய் பாட்டுவா. அத பண்ணி சாகும்போது பிய புடிச்சு கழிச்சு புடிச்சுங்க. பாரு, நல்லா குமிச்சு பாரு. உனக்கு முன்ன எவனை போட்டான்? முடியாத பண்ணிய துரத்திட்டு வந்தோம். ஆமா, பின்பலமா நின்று நான் போட்ட பாடம் பின்னாடி தச்சு மூக்கு வழியா போயிருக்குது. ஆனா எனக்கு முன்ன எவனோ முன்னாடி இருந்து அடிச்சிருக்கிறான். முன்னாடி இடிஞ்சு பின்னாடி மூக்கு வழியா தச்சு பின்னாடி போயிருக்குது. ஆமா, அப்படின்னா இந்த பண்ணிய யாரோ அடிச்சிருக்கிறான். உனக்கு முன்ன யாரும் அடிச்சுக்கிறாங்க? அடிக்கலீங்க. ஒரு 17 வயசு மேல அடிக்கலீங்க. அடிக்கலீங்க. அங்க போனதுல அடிக்கலையப்ப டெல்லி போயிட்டு வந்து இவரை கேளு. சரி சரி, தலப்பாக்கு ஒரே மாதிரி சாமி நீ அது போட்டியா? அவனை விட்டுருங்க. எங்க நோவுக்கு நான் எங்க அடிக்க போறாத? ஏப்பா நீ போட்டியா? அவரு பாரு உட்கார்ந்த இடத்துல வேடிக்கை பார்க்கணும். உங்க கூட தான் நாங்க வேடகணங்கெல்லாம் வந்துட்டு இருக்கோம். யாருமே இந்த பன்றியே போடல. போட்டுங்க, நீ போட்டுறணும். முன்னாடி யாரோ வந்தவங்க யாரோ நான் இல்ல நீ இல்லைங்கிறாங்க. அப்படின்னா இந்த பண்ணிய அடிச்சதும் முன்னாடி இருந்துதான் அடிச்சிருக்கிறாங்க. முன்னாடி போய் பாக்கலாம். முன்னாடி இருந்தவன் அடிச்சிருக்கிறான். வயிற்றுல அடிச்சது விடு, வேற பாத்தியா, இங்க ஒரு சாமியார் இருக்கிறாரு. இவரை கேட்டா அவரும் தெரிஞ்சுக்கலாம் பண்ணி யாரு அடிச்சான்னு. ஏன்டா சனியா? யார கேக்குறா? சாமியாரே கேடுவா. இந்த பண்ணியை நான் துரத்திட்டு வந்தேன். சரி, இந்த நான் துரத்திட்டு வந்த பண்ணியை யாரோ அடிச்சிருக்காங்க. பண்ணி அடிச்சது யாருன்னு தெரியுமா? எனக்கு இடையூறா வந்த பண்ணிய நான் தான் அடிச்சேன். பண்ணிய நான் தான் அடிச்சேன். நீ அடிச்சியா? ஏய், நான் யாருன்னு தெரியுமா? உன்னை பார்க்கும் போதே தெரியுது, ஒரு வேடர் கூட்டத்தை சேர்ந்தவனு போல. வேடர் கூட்டத்துல சேர்ந்தவன் மட்டும் இல்லடா, இந்த வேடர் கூட்டத்துக்கு எல்லாமே நான் தான் தலைவன். சரிப்பா, அதுக்கு எதுக்கு இவ்வளவு சவுண்ட் விடுற? தம்பி அது வீரத்தை காட்டுறாரு. அப்படியா? அவர் சொல்லிட்டாருல, நான் யாரு தெரியுமா? இரு கத்தி ஊத்திப்போம்.
நான் தான் இத்தனை வேடர கூட்டத்துக்கே கிளவி தெரியும். ஆமா ஆமா தலைவி தலைவி கத்தி இன்னொரு தடவை எடுத்து விடாத. படாத எடுத்து படுத்து பட்டு பருக்குன்னு கிழிச்சு விட்டா தொந்தரவா போயிடும். சரி அப்போ அப்பா இந்த பண்ணியை அடிச்சது நானே. ஏண்டா டேய், எத்தனை பேர் இப்படி புறப்பட்டு இருக்கிறீங்க? இல்ல 6 பண்ணி துரத்திட்டு வருவா, நின்ன இடத்துல நின்று அடிச்சுதுங்களான்னு எத்தனை பேர் புறப்பட்டு இருக்கீங்க? போடுறது சாமியார் வேஷம், திங்கிறது பெருக்காங்க பண்ணி கரும்பண்ணி. அது கரும்பண்ணி, கரும்பண்ணி வேடுவா. காற்றத்திலையும் மிருகத்தை அடிப்பது என்னுடைய வேலை கிடையாது. நான் சிவனை பூசித்துக் கொண்டிருக்கிறேன். உனக்கு இந்த பண்ணி தானே தேவை. ஆமா, எடுத்துக்கிட்டு போ. எடுத்துட்டு போய் வெட்டப்பாரில கூறு போட்டு எங்க ஆளுங்க கொடுக்கணுமா? நீங்க கூறு போட்டு நீங்க பிரிச்சுக்காங்க. ஏங்க நீ தானே முத அடிச்ச வேட்டை பழிக்கும். நானேதான் முத எங்க வீட்டுக்கார அடிச்சாதான் எங்களுக்கு வேட்டையே பழிக்கும். சரி சரியா? இப்ப நீ அடிச்சு பண்ணிய பெருமையா வேட்டை பாறையை கொண்டு போய் பண்ணி அங்க போட்டு தீச்சி கூறு போட்டு இங்க பாரு, இதெல்லாம் எங்க வேட கொட்ட மக்களுடைய எங்களுடைய மக்கள் எல்லாம் பெருமையா எங்க வீட்டுக்கார அடிச்ச பண்ணின்னு சொல்லி நான் கூறு போட்டு கொடுத்தேன்னா அப்ப எங்க வீட்டுக்கார என்ன கையில போட்டு நினைக்கிறியா? என்ன பேசுது, என்ன கெஞ்சுறீங்க? அவன் சொல்றானோ நீ சொல்லிட்ட. இல்லையா, இப்ப நம்ம கையில நினைக்க மாட்டேன். பாரதேசி பையல ஏண்டா, என்ன போடுற சாமியார் வேஷம்? யாரா எத்தனை பேர்ரா நீ இப்படி பகல் சாமியார் புறப்பட்டு இருக்கீங்க? வேடுவா, இந்த பண்ணி வேணும், எடுத்துக்கிட்டு போ. எனக்கு நிறைய வேலை இருக்குது. உனக்கு வேலை இருக்குதா? ஆமா. நான் யார் தெரியுமா? இந்த வேடர் கூட்டத்துக்கெல்லாம் தலைவை. ஒவ்வொரு நாளும் வேட்டைக்கு புறப்படும் போது முதல்ல நான் தான் வேட்டையாடுவேன். அப்படி தவறி வேற யாராவது வேட்டையாடிட்டாங்கன்னா அன்று பொழுது முழுக்க வேட்டை பலிக்காது. அதனால நான் துரத்திட்டு வந்த பண்ணிய நீ அடிச்சிருக்கிற போலீஸ் சாமியாரு. நான் சிவனை பூசித்துக் கொண்டிருக்கிறேன். ஏன் என்னிடத்துல இவ்வளவு நேரம் வாதாடுறேன்? ஏண்டா சிவனை பூசிக்கிற போலீஸ் சாமியாரு நீ? பகல் வேஷம் போடுறவன் நீ ஒரு சாமியை பூசிக்கிறவனா? நான் யாரு? நீ ஒரு வேடை. காட்டுல இருக்கிற மிருகத்தை அடிச்சு திங்கிற ஜாதி. நான் சத்திரியை. சத்திரியனா? சத்திரியனுக்கு எதுக்குடா இந்த சாமியார் கோலம்? காலங்கள் செய்த சோதனை. கவர்வர்கள், குருகுலத்து வேந்தர்கள், தருமரின் தம்பி. என் பெயர் அர்ஜுனை. ஓங்காதே பேச வரல. காலம் கோலமா எதுக்கடா வந்தேன்னு கேட்டா என் கூட பச்சு விடுறாண்டா. இப்பதான் வசமா வந்திருக்கிறான். கேளு கேளு. சத்திரியனா? காலத்தினுடைய கட்டாயத்தினால சாமியார் வேஷம் போட்டுட்டு வந்திருக்கிறேன். உன் குலம் சத்திரிய குலம். சந்திரகுலமா? சந்திரகுலம். உன் காணியாளர்கள் கௌரவர்கள். ஆமா. அப்படின்னா உன் பேரு அர்ஜுனன். உன் பேரு அர்ஜுனன். பல்ல கத்த புருஷனை புடி. என்ன காரணம்? இவன் மேல பழங்காலத்து பகை. பழங்காலத்து பகையா? ஆமா. என்னங்க உனக்கு நமக்கு என்னங்க பகை? என்னைக்கு வருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் சத்திரியை. ஆமா. நீ ஒரு வேடை. உனக்கு எனக்கு என்ன பகை? முன்காலத்து பகைடா. என்னப்பா முன்காலத்து பகை? என்ன பகை தெரியுமா? அடியே நம்ம வேடர் குலத்துல பிறந்தவன் ஒரு ஏகலைவங்கிற ஒரு வேட பையன். பெரிய புத்திசாலியாச்சே. ஆமா ஆமா. அவன் ஒரு நாள் என்ன செஞ்சா, இந்த துரோணர்கள் அதாவது பாண்டவருக்கும் கௌரவருக்கும் வில்வத்தை கத்து கொடுத்து இருந்தாரு துரோணரு. அவர்கிட்ட போய் எனக்கும் வில்வத்தை கத்து கொடுக்க சாமின்னு கேட்டானா. ஆமா. அப்போ நான் ராஜகுமாரர்களுக்கு வில்வத்தை கத்து கொடுக்கிறேன், கத்து கொடுக்க முடியாதுன்ட்டான். அப்ப அந்த பையன் வனத்துல வந்து என்ன பண்ணா, துரோணர் மாதிரியே ஒரு பதுமை செஞ்சு வச்சான். ஆமா. அந்த பதுமை முன்னாடி நின்னு இப்படிதான் வில்லெடுப்பதா, இப்படிதான் கடை தொடுப்பதா அப்படி என்று தனக்கு தானே வில்லத்தை கத்துக்க ஆரம்பிச்சான். ஆமா. அவன்
குருவு மீது இருந்த பக்தியினால இந்த துரோணாச்சாரியர் இருந்த 105 பேத்துக்கும் என்ன வித்த கத்து கொடுக்கிறாரோ அதையெல்லாம் தானா அந்த பையனுக்கு ஞான உதயமாயி போச்சு. தானே உதயமாயி போய் நம்ம ஏகலைவனுக்கு. ஆமா, சரி. இவன் இப்படி வனத்துல வில்வத்தை கத்துக்கிட்டு இருந்தான். 105 பேத்துக்கும் துரோணர் வில்வத்தை கத்து கொடுத்தாரு இல்ல, அந்த 105 பேத்துல இவன் தான் பெரிய விஞ்ஞானியா. 105 பேத்துல அர்ஜுனன் தான் வில்லாளியா. அப்போ பாதியார் பார்த்திருக்காரு, அர்ஜுனா 105 பேத்துல மானசீகமான எனக்கு சீடபில்லை நீதான். அதனால யாருக்கும் தெரியாத முக்கண்ணாஸ்திரம் ஒரு ஆஸ்திரத்தை மகிமையை கத்து கொடுக்கறேன். இது என்னங்க ஆச்சரியம்? ஒரு பாராபட்சமெல்லாம் 105 மாணவருக்கு கத்து கொடுக்கறதுதான் குருவோட வேலை. அது இவனுக்கு தனியா, இவனுக்கு மட்டும் தனியா யாருக்கும் தெரியாத வித்தையை கத்து கொடுக்கறடா அப்படின்னு சொல்லி இந்த வில்லாளிக்கு கத்து கொடுத்தாரா. என்ன ஆஸ்திரம் கத்து கொடுத்தாரு? முக்கண்ணாஸ்திரம். முக்கண்ணாஸ்திரம். ஆமா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன நடந்தது, 105 பேத்தையும் கூட்டிக்கிட்டு பிரியமா வளர்த்த நாயவும் கூட்டிக்கிட்டு வாங்கடா இன்னைக்கு ஆத்தங்கரையில போய் குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு வனத்துக்குள்ள போனாராம். அப்படி போகும்போது அந்த வைரவன் வழி தவறி காட்டுக்குள்ள போயிடுச்சு. பைரவ நாய் வந்து காட்டுக்குள்ள போயிடுச்சு. ஆமா, அது போனது என்ன பண்ணுச்சு, இந்த ஏகலைவன் துரோணர் மாதிரி பதுமை செஞ்சு வச்சு வில்வத்தை கத்துக்கிட்டு இருந்தான்ல, அந்த பதுமை மேல போய் சிறுநீர் கழிச்சு விடுச்சு. நாய் போய் அந்த பது மேல ஒண்ணு போட்டுருச்சு. ஆமா, எல்லாம் 3 ஒண்ணே தான். அப்போ ஏகலைவன் பார்த்திருக்கான், நம்ம குரு மேல வந்து இந்த வைரவன் சிறுநீர் கழிச்சு விடுச்ச அப்படின்னு சொல்லி பிள்ளை வளைச்சு அடிச்சானா. அது முக்கண்ணாஸ்திரமாவே போச்சு. தொடுத்த பாட முக்கண்ணாஸ்திரம் போயிடுச்சு. ஆமா, அடிப்பட்ட நாய் கத்திக்கிட்டு வந்த வழியே ஓடிச்சு. இங்க வாதியார் பார்த்தாரு, இந்த நாய் அடிபட்டு ஓடியாந்தது. அப்பா இந்த ஐயா பார்த்தாராம், இந்த ஐயா அந்த ஆஸ்திரத்தை பிடிங்கி பார்க்கும்போது முக்கண்ணாஸ்திரம். வாதியார் என்ன சொன்னாரு, உன்னை தவிர என்ன தவிர மத்தவங்க யாருக்கும் இந்த ஆசிரம் மகிமை தெரியாதரா, உனக்கு மட்டும் சொல்லி கொடுக்கறன்னு சொன்னாரு. ஆனா நம்மையும் தெரியாம வேற யாருக்கோ சொல்லி கொடுத்துட்டாரு அப்படின்னு ஐயாவுக்கு முகவாட்டமா போச்சு. மூஞ்சி வாடி போச்சு, அப்படியே மூஞ்சி உம்மட மாதிரி ஆகி போச்சு. ஜாக்கிரதை, முகவாட்டமா போச்சா. அப்போ முகவாட்டத்தை தடிச்சு சந்தோஷப்படுத்தணுமே, என்ன செய்யறது, அந்த நாய் போச்சு இல்ல, அந்த வழியிலேயே பார்த்தா நெடுவ ரத்தம் சொட்டிக்கிட்டே வந்திருந்தது. அதே வழியா வந்து பார்த்தாங்க இந்த வேடப்பையா இருந்தார். ஆமா, ஏம்பா இந்த நாயை அடிச்சது யாரு அப்படின்னு கேட்டாரா துரோணரு. சாமி நான் தான் அடிச்சேன், என் குரு மேல போய் இந்த வைரவன் சிறுநீர் கழிச்சது நான் தான் அடிச்சேன்னா. உனக்கு யாருப்பா குரு அப்படின்னு கேட்டாரு. ஆமா, சரி பாரு, சில நாளைக்கு முன்ன நான் வந்து உங்ககிட்ட வில்வத்தை கத்து கொடுங்கன்னு கேட்டேன், நீ கத்து கொடுக்க முடியாதுன்னு அன்னைக்கே வந்து உங்கள மாதிரி ஒரு பதுமை செஞ்சு வச்சு அது முன்னாடி நின்னு வில்ல எடுத்து இப்படிதான் கடை தொடுப்பதா, இப்படிதான் ஆத்திர மகிமை இருக்குமா அப்படின்னு தனக்கு தானே கத்துக்கிட்டங்க. இங்க இருக்குது பாத்தியா இந்த பதுமை, இதுதான் எனக்கு குரு பதுமைதான் எனக்கு குரு அப்படின்னு ஏகலைவன் சொன்னாரா. அப்ப துரோணர் என்ன சொன்னாரா, அப்ப ஏகலைவா ஒரு சீடப்பிள்ளை ஒரு வித்த கத்துக்கிட்டா குருவுக்கு குருதட்சணை கொடுக்கணுமா, குருதட்சணை கொடுக்கணும். குருதட்சணை கொடுத்து குரு கிட்ட நல்ல ஆசீர்வாதம் வாங்கினாதான் கத்துக்கிட்ட வித்த பலிக்கும். அதனால ஏகிட்ட வித்த கத்துக்கிட்டாலும் ஒண்ணுதான், என்னை போல இருக்கக்கூடிய இந்த பதுமை கிட்ட கத்துக்கிட்டாலும் ஒண்ணுதான். அதனால எனக்கு குருதட்சணை கொடுறா அப்படின்னு கேட்டாரா. என்ன அநியாயம், கத்து கொடுக்காத வச்சு குருதட்சணையா? ஆமா, சரி. அப்ப அந்த பையன் என்ன பண்ணா, சாமி இன்னைக்காவது என்ன சீட பண்ண ஏத்துக்கிட்டீங்களே அதே எனக்கு போதும், என்கிட்ட இருக்கிறத எதை வேணாலும் கேளுங்க தர்றேன் அப்படின்ட்டான். ஏகலையும் துரோணர்கிட்ட சொல்ல. ஆமா, சரி. அப்ப துரோணர் ஏகலையும் கிட்ட குருதட்சணையா எதை கேட்டாரு, உன்னுடைய வலது கை கட்ட வரல குடுறான்னு கேட்டாரு. ஒரு பிராமணை
பசுமாடு கேட்கலாம், பச்சரிசி கேட்கலாம், வஸ்திர தானம், சொர்ண தானம் கேட்கலாம், தங்கம் பவுனு காசு கூட கேட்கலாம். அது எதுக்கு வலது கை கட்ட வரல? ஏன் வலது கை கட்ட வரல குருதட்சணையா கேட்டாருன்னா, இவன் குருவில்லாத எத்தனை கத்துக்கிட்டவை அர்ஜுனா சந்தோஷப்படுத்தா இவன் அந்த ஆத்திரம் தொடுக்க கூடாது. அதுக்காக எத்தனைதான் ஒரு மனுஷன் வில்வித்த கத்திருந்தாலும் இந்த வலது கை கட்ட வரல இல்லன்னா எதையும் பிரயோகப்படுத்த முடியாது. அதுக்காக வலது கை கட்ட வரல துரோணரு குருதட்சணையா கேட்டாரு. அதனால அந்த பையனும் தைவதாட்சியம் இல்லாம வெட்டி கொடுத்துட்டான். வலது கை கட்ட வரல. ஆமா, அதுல இருந்தே நோய்வாய்ப்பட்டு அப்படியாப்பட்ட பையன் ஜாதிக்கார பையன் வேலை பையன் செத்து போயிட்டான். நம்ம வேலை பையன் செத்து சாவு காரணம் இவனா காரணம். ஏடா வாயை கஞ்சன பரியாட்ட முடிகலைக்கு வேடு பையல பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. நான் கெஞ்சிக்கிட்டே போறேன், நீ மிஞ்சிக்கிட்டே போற. சொன்னாலும் இன்னைக்கு நீ தப்பிச்சு போக முடியாது. அதனால என்னைக்கு வருவேன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா மகனே இன்னைக்கு வந்து அகப்பட்டுட்டேன். உடனே விடவா போறேன். அப்படியா அப்படியா ஒரு சிட்டுக்குருவி சொல்றதுக்கு கூட மதவாது இந்த மூக தப்ப இத தோல்ல மாட்டிட்டு என்கிட்ட என்ன சில்லற வேலை காட்டுறான். நீ பாடம் எடுத்தா தடுத்து போறானு அதுக்குறானா போட்டு தள்ளுங்க. இந்த மூக தப்பை வச்சுக்கிட்டு தானே நீ என்கிட்ட சில்லற வேலையும் காட்டுறேன். சில்லற வேலைக்காரதாங்க அவன். ஆமா போட்டு தள்ள அவனை. அப்படியா? இப்ப என்ன செய்யறப்பா? இப்ப என்ன பண்ற தொங்கி போச்சு, என்ன பண்றாரு மேலு வேடு கட்ட இந்த வேடுவை என் வில்லாடி எடுத்துட்டானா? என் வில்லு தான் நாடி போனா போகட்டும். இந்த வேடு ஐயோ ஏங்க குடிங்க. ஐயோ ஆயா தண்ணி உள்ள இறங்கலையா? தண்ணி உள்ள இறங்கலையா? தண்ணி இறங்குறியா? சப்பு ஐயோ ஏங்க ஏங்க பாருங்க பாருடா என்ன பாரு. இது எத்தனை வரல? 3 வரல. ஐயோ ஒரு வரல கேட்டது 3 கிராம் மண்டை மாடிச்சு மட்டை கொள்ள பண்ணி விட்டாரு. ஏங்க நான் தான் பாரு பாருங்க தெரியுதுண்ணா. மூணாவா? ஐயோ ஏங்க நல்லா பாருடா, இங்க பாருடா தெரியுதா? ஏங்க இப்பயும் ஒண்ணு கெட்டு போல. உங்களை ஆம்பளை மண்டு மேடிச்சிட்டா, இந்த பொம்பளை புண்டு மேடி அடி போறான். புடி மேடி ஒழுங்கா இருடி புடி முடிக்கிறோம் பாத்துக்கிறேன். விடு நீ ஒரு நிமிஷம். எங்க வீட்டுக்காரர் மண்டை தானே உடைச்சேன். என்னவா ஆள் அவன் வேற சொல்லிட்டு எதில் இங்க அந்த விஷயத்திலயா? என்ன பண்ணுவடி தாயாளி அடிச்சு மண்டையை உடைச்சிருக்கிற உன்னை இப்ப என்ன செய்யறேன் பாரு.
பார்வதி, என்ன அநியாயம். சரி பக்தே, அதாவது எல்லா பக்தர் சித்தர்களும் தவப்படுத்தல் தான் தவம் செய்வாங்க. இவன் அத்துமீறி கையில முதல் வாசப்படியில அதான் கம்பத்தூண் தவம் செஞ்சான். பார்வதி பரமசிவன் வருவாருன்னு நினைச்சிட்டு அவன் தவம் செஞ்சான். கரையாங்கோட்டத்தை அனுப்பின, இடிமன் அனுப்பின, வாயு பகவான் அனுப்பின, அனைத்துமே தவத்தை கலைக்க முடியல. சரி பக்தனை பரிசோதிச்சு வரம் கொடுப்பது உன்னுடைய முறை. சரி அந்த மூக்காசுரம் வந்தா, அந்த பன்னியம் வந்தா, நம்ம தன்னுடைய பக்தனுக்கு ஆபத்து பண்ணி கொண்டுட்டீங்க. வந்த பக்தனை பண்ணி கொண்டு ஆபத்து வரம் கொடுப்பது உன்னுடைய கடமை. அவனை வழியில சண்டை இழுத்த. சரியா? என் வேட பயிற்சாவுக்கு நீத்தான் காரணம். ஏன்டா பண்ணிடுச்சு வண்டியில சண்டை இழுத்த. இழுத்தவரோட சரி சண்டையை பண்ணி பிடிச்சிக்க. இப்ப தவ கம்பத்தோட அந்தரமார்க்கு பிடிச்சி அடிச்சிட்டீங்க. மேல போய் அடிச்சு கேவலம் செத்து போயிரும். செத்து மாட்டாடா, செத்து போயிரும் தானே. பக்தனை காப்பாத்துறது நீயே கொள்வது முறையா? எப்படியாவது காப்பாத்துங்க. ஒன்னானப்பட்ட சிவனையே வில்லால் அடிச்சு மண்டையை உடைச்சிருக்கான். அதனால இவனை நான் காப்பாற்ற முடியாது. மன்னவா, 1000 தான் நம்ம பிள்ளைங்க. காப்பாத்துங்க. முடியாது. காப்பாத்த மாட்டியா? நீ காப்பாத்தி விட்டால் என்ன? என் காதலுக்கு கமண்டத்தை கழட்டி இதை தரையில் அடித்து ஒரு பெரிய தப்பங்கள் ஒரு பிள்ளை செய்கிறேன். பார்வதி, மன்னவா, நான் எதுக்காக அர்ஜுன கம்பத்தோட தூக்கி அந்தரமா வீசனேன்? ஏன் காப்பாத்த மாட்டேன்னு மறுத்தம் தெரியுமா? என்ன காரணம்? சில காலத்துக்கு முன்ன இந்த சிவன் முதுகில் இருக்கக்கூடிய மச்சரேகைய பார்த்து, சுவாமி இப்படிப்பட்ட அதிசயமான மச்சரேகை உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு மட்டும்தானா, பிறகு யாருக்காவது இருக்குதான்னு கேட்டேன். ஆமா, நீ கையில கேட்டேன். அப்போ தேவதேவர்களிலே இந்த சிவன் ஒருவனுக்கு பூலோகத்துல நரமானிட அர்ஜுனுக்கு ஒருவனுக்கு இது மாதிரி மச்சரேகை இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆமா, அப்படின்னா புறப்படுங்க, நாம போய் இப்பவே அந்த அர்ஜுன பாக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஆமா, கையில எனக்கு புறப்பட்டு வாங்க, போய் உடனே பாக்கணும்னு சொன்னேன். ஆமா, ஆனா நாம இப்ப போக வேண்டியதில்ல. அவனா ஒரு நாளைக்கு நம்ம தேடி வருவான். அப்ப அர்ஜுன முதுகுல இருக்கக்கூடிய மச்சரேகையை நீ பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னல. சொன்னீங்க. அர்ஜுன தவக்கம்பத்தோட மேல தூக்கி வீசினை. அவன் மேல போனவை நீ உண்டு செய்த தடாகத்துல வந்து அப்படியே விழுந்தான். அப்படியே குதிச்ச உடனே அங்கேயே ஆத்து மணல் எடுத்து சக்திலிங்க சிவாலிங்கம் உண்டு செஞ்சு அப்பவும் பூசை தடைபடாம செஞ்சுக்கிட்டே இருக்கான். அவன் முதுகுல இருக்கக்கூடிய மச்சரேகையோ இந்த சிவனுடைய முதுகுல இருக்கக்கூடிய மச்சரேகையோ ஒரே மாதிரி இருக்கும். இன்னைக்கு உன் சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்க. குமி பாக்குறேன். ஆமாங்க, 2 பேத்து மச்சரேகை ஒரே மாதிரிதான் இருக்குது. ஒரே மாதிரி. உண்மைதான். அதனாலதான் நானு அவனை அந்தரமா வீசனை. இப்ப என்ன செய்வானோ பாக்கலாம். வாங்க பாக்கலாம்.
பாதத்தில்லவா விழுகிறது. வேண்டுமா பையிலே நல்லா போடு கேட்டாங்க மக்காரி நல்லா போடு அந்த அருணார் பூசை உனக்கு தேவையா? ஒரு வாழ்க்கை என்ன சொல்ல ஐயோ என்னங்க வாயில் ரத்தமா ஊத்துது. ரொம்ப நாளா கடாப்புல ஆடிட்டு இருக்குது இங்க. என்னங்க பல்லு இப்படி கல்லிட்டு வந்துச்சு. ஏங்க வாய் எப்படி காட்டுற நீ பயம் பாக்குது. என்னங்க வாய் எப்படி காட்டுறீங்க? தவறாத கூத்துடுங்க. பகவானே வச்சாரு. அந்த பக்கம் போயிடுச்சு. இருங்கம்மா இருங்கம்மா அம்மா பூ குடிப்பாங்க காய் குடிப்பால வாங்கிட்டு போய் இருங்க உட்காருங்க. சரி பொறுமையா பொறுமையா கொஞ்சம் அப்படி கழுவு பார்த்தது கலைஞர் பண்ணிட்டாங்க. நல்லது புண்ணியம் கண்ணத்துல அப்பிட்டோம். ஏங்க காரி துப்பனா சளி மூக்கல வந்து ஒழுவுது. கெட்டி உதைக்கிறான் கணத்தவங்களை அறையறான். எச்சு துப்புற என்ன பார்த்து திரியுறீங்க? நம்ம புள்ள அது எந்த தவறு செஞ்சாலும் மன்னிக்கிற தன்மை நம்ம கிட்ட இருக்குது. ஆமாங்க தூணு கால் வாடாங்கிறான் வாட கால் வாட. ஏய் சனியா வா. உனக்கு தெரியுமா என் கூட்டுக்காரன் இந்த ஒரு கால வச்சு என்ன வேலை பண்றாலும் தெரியுமா உனக்கு? ரெண்டு காலக்கிற நீ நக்குள் நீ என் கூட்டுக்காரன் என்ன வேலை செய்யறோம் தெரியும் மாட்டேன். பின்ன ஒன்றரை காலி அன்று தில்லையில நீ பெருசானோ பெருசானு கால தூக்கி நின்று இப்படி ஆடனா கால சொர்ந்து
போச்சு. ஆமா. மலைமகளே, அதனால இவன் இதுக்கு மேல இனிமே என்ன செய்ய போறான் அப்படிங்கறத பார்க்கலாம். ரெண்டு பேரும் மறைஞ்சு நின்னு கொஞ்ச நேரம் இருக்கலாம். என்ன செய்யலாம் பார்க்கலாம். என்னது ஆச்சரியம். நான் போடக்கூடிய மலர்கள் எல்லாம் அந்த வேடவ பாதத்தில் விழுந்தது. எங்க போனாலும் விட மாட்டேங்கிறாங்க. அப்ப இந்த பின்தொடர்ந்து வருவது நம்மளை கட்டி காக்கும் பரம்பொருளாகிய அந்த ஒன்னாலப்பட்ட சிவபெருமானா? வேட வேடிச்சாக வந்தவர் அவர்களால் தான் இருக்க முடியுமா? இது என்ன சோதனை? சிவபெருமானே, சிவபெருமானே தெரியாம இந்த கரத்தால கையால கன்னத்தில் ஓங்கி அரைச்சை, இந்த காலால எட்டி ஓடிட்டேன். காரி மூஞ்சி மாலை துப்பணும். இனிமே நமக்கு சிவன் வரமளிக்க மாட்டா. இனிமே இந்த கையிலேயே செத்தாலும் பாதகம் அல்ல. சிவபெருமானே, என் உயிரை எடுத்துக்க. இதே கையிலேயே மாட்டு பரமேஸ்வரா. அப்ப வேடம் வேடிக்கையாக வந்தது சிவனும் சக்தியுமே. சுவாமி, நான் அறியாத உன் கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சு எட்டிய காலால உழைப்பை காரி உன் மூஞ்சி மாலை துப்பனை. சுவாமி, யாரும் மன்னிக்க முடியாத குற்றங்களை செய்து விட்டு நான் உயிரோடு இருந்து என்ன புண்ணியம்? அர்ஜுனா, கவலைப்பட வேண்டாம். நீ என் முகத்துல எச்சம் மிஞ்சியே, அது எப்படி இருந்தது? சிவலிங்கத்துக்கு எண்ணெய் காப்பிட்டது போல சந்தோஷம் அடைந்தேன். சிவபெருமானே, எட்டி உதைத்தனே. எட்டி உதைச்சியப்பா, எனக்கு அப்போதான் ஆனந்தமே அடைந்தேன். கண்ணத்து மேல அறிஞ்ச கண்ட மாலை சாற்றினது போல சந்தோஷம் அடைந்தேன். சரி, உனக்கு என்ன வர வேணும் கேள். என் எதிரிகளை வெல்வதற்காக எனக்கு வரமளிப்பாயா? எனக்கு வரமளிப்பதற்கு முன்பதாக இதோ ஏலக்கண்ணியாகப்பட்டவள் கருத்த கூந்தல் வெளுக்காமலை இளமையும் அழகும் இப்படியே இருக்கபடி வரமாயிட்டோன்னு சொன்னா, இல்ல மொண்டி வேடவன், இன்னும் வேங்க கண்ணி, இப்படி எண்ணற்ற பேர்கள் எனக்கு முந்தி வரமாயிட்டு வா அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அவர்களுக்கும் வரமளிக்க வேண்டும். அர்ஜுனா, வேங்க கண்ணியானவள் தன் கணவனை தானே மடிச்சு சாப்பிட்டவன். அவன் நீ மீண்டும் போகும்போது அவளுடைய கணவன் உயிர் பெற்று எழுந்து கணவனும் மனைவியுமாக சந்தோஷமாக இருப்பார்கள். ஒண்டி வேடுவனோ முடம் நீங்கி அவன் முன்போல சந்தோஷமா இருப்பான் திரும்பி போகும்போது. அதே போல ஏலக்கண்ணியானவள் நீ பார்க்கும் போது எப்படி இளமையோ அளவாடு இருந்தாலும் அவளுடைய அழகு குன்றாமல் இளமை குறையாம அப்படியே முதுமை அடையாமல் நீ திருமணம் செய்ய வரை இருப்பான். பேரண்ட பேரண்டிச்சுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொன்னாங்க. அவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கொடுத்தோம். உனக்கு என்ன வர வேண்டும் கேள். சுவாமி, என் எதிரிகளை வதம் செய்யும்படி பாசியமாத கடைகள் என்ன சாமி வாசிக்கிற? எல்லாத்துக்கும் வரம் கொடுத்துக்கிட்டு யோசிக்கிறீங்க. அர்ஜுனா, நீ செய்த தவத்தை வச்சினே. ஆனா நீ கேட்பதோ பாசுபதாஸ்திர கணை. இந்த ஆஸ்திரத்தை உனக்கு கொடுக்க முடியாதப்பா. ஏன் தெரியுமா? அந்த பாசுபதாஸ்திர கணையானது உன் கையில இருந்தால் அன்றாடும் அதுக்கு 1000 நரபலி கொடுக்கணும். தினம் 1000 நரபலி உன்னால கொடுக்க முடியுமா? முடியாதல்ல. அதனால அந்த ஆத்திரமானது இந்த சிவன் வசமே இருக்கும். உனக்கு உன் கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம்
மிஞ்சி போன பிறகு அந்த ஆயுதம் தேவைப்பட்டதேயானால் அப்போ சிவனை கோரி தியானம் செய்து உன்னுடைய அம்ராதோனிலை கை வைத்தால் அந்த பாஸ்வதாசர கடையானது உன் கைக்கு வந்து சேரும். யார் மீது பிரயோகப்படுத்துறியோ அவர்களை தப்பாமல் உயிர் சேதம் செஞ்சுட்டு மீண்டும் இந்த சிவனிடம் வந்து சேர்ந்துரும். அப்படியே கண்டோம். நான் போயிட்டு வந்துக்கலாம். சென்று வா மகனே. ஆகட்டும். ஆனா இந்த பூல முட்டுன்னா எலும்பிச்சகாய் யாரு வரங்கட்டாங்களா வேடத்துல இருக்கிறனால இருக்கும். ஆனா கேளும் சபையோர்களே, ஒரு புண்ணியமான சரித்திரம். இதுதான் தவிசி நாடகம். இது பேர் என்ன பேரு? வந்து ஆறுது. அது இல்ல. ஆனா இப்பேற்பட்ட நாடகத்தை அரங்கேற்றம் செய்த அருமை உள்ளங்களும் இன்றைக்கு நாடகத்தையாக வருகை வந்திருக்கும் நம்ம செல்வனார், இந்த பாச்சாலூர் கனகம், இந்த சீனி, இந்த கூட்டப்பள்ளி சீனி, இன்னும் நம்ம அனைவர்களும் இன்னைக்கு வருகை தந்தார்.